பாருங்க, a sum of 2500 deposited in a bank gives an interest of 100 in 6 months. What will be the interest on 3200 for 9 months at the same rate of interest ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, அதோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க 100ன்னு 6 monthsன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்பயுமே வந்துட்டு என்ன வந்து இயரில் தான் எழுதுவோம். அப்போ 6 month நம்ம 1/2 இயர்னு எழுதுவோம். கரெக்டாக? அப்புறம் இதுக்கு 3200க்கு 9 month கேட்டிருக்காங்க. ஸோ இதையுமே இயரில் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு 9/12ன்னு வரும். அப்போ 9/12னா 3/4 இயர். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்லேருந்து முதல்ல இந்த டேட்டாவிலேருந்து நம்ம ஆர் கண்டுபிடிச்சிக்கலாம். நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு ஃபார்முலா தெரியும். I is equal to PNR/100. ஓகேவா? அதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஐயோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 100, நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பி எவ்வளோனா 2500. என்னும் தெரியும் 1/2. ஆர் தான் நம்மளுக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த 0 கேன்சல் ஆயிரும். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு இன்சைட் போச்சுன்னா 2 × 100 டிவைடட் பை 25 வருமா? இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 4. அப்போ ஆரோட வேல்யூ 8ன்னு கிடச்சிருச்சு. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. எவ்வளோ அமௌண்ட்டுக்கு? 3200க்கு. அவங்க கேட்ட டைம் என் வந்து பார்த்திங்கன்னா 3/4. ஆர் வந்து இப்போ நம்மளுக்கு தெரியும், ஏன்னா நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். ஆரோட வேல்யூ வந்து 8/100. ஸோ இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். 4 டேபிளில் கேன்சல் பண்ணி அது 2 டைமு. அப்போ இது என்ன வரும்? 32 2s are 64. 64 × 3. ஓகேவா? அப்போ 4 3s are 12, ரிமைனிங் 1 6 3s are 18. அப்போ 192ன்னு வருது. இந்த சம்மோட ஆன்சர் 192. ஓகேவா?